ராமபுரத்துல இப்பதான் எல்லாருமே அறுவடையை முடிச்சிருந்தாங்க. ராமையாவோட வீடு இப்போ சந்தோஷத்தோடவே இருந்துச்சு. அந்த வீட்டுல ராமையா லக்ஷ்மியோட சேர்ந்து சமமான இடத்துல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு பாட்டி தான். ஆனா எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஆகாயத்துல திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருப்பான மாதிரி ராமையாவோட குடும்பத்திலையும் பாட்டியோட குடும்பத்திலையும் பெரிய புயலே வீச போகுது. ராமையா அன்னைக்கு வயல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில ஒரு பையோட தான் வந்தான். அப்ப அவனுடைய முகத்துல ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. லக்ஷ்மி, இங்க பாத்தியா? இந்த தடவை விளைச்சல் வித்து வந்த பணம் இதுல இருக்கு. ஜமீன்தார் இந்த தடவை ₹1 கூட குறைக்கல. உன்னோட புண்ணியத்துல விளைச்சல் வித்து வந்த பணம் ₹500 இருக்கு. இந்த பணத்தை நம்ம எதிர்காலத்துக்காக பத்திரமா எடுத்து வை. அப்பாடா, ரொம்ப சந்தோஷங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. பாட்டி பாத்தீங்களா, இன்னைக்குதான் என் வீட்டுக்காரரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரியா சொன்னம்மா. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அவன் உழைக்கிற வரைக்கும் அவன் ராஜா மாதிரி தான் இருப்பான். இங்க பாருப்பா ராமையா, கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வீட்ல இருந்தா திருடனுங்க பயம் இருக்கும். என்கிட்ட ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்கு. அதுக்குள்ள போட்டு பணத்தை பத்திரமா நான் வச்சுக்கிறேன். உனக்கு எந்த பயமும் இருக்காது. உண்மைதான் பாட்டி. உன்னை விட நம்பிக்கையான ஆளு யாரு இருக்க போறாங்க? இந்த பணத்தையும் லக்ஷ்மியோட தங்க சங்கிலியையும் நீயே வச்சுக்கோ. சரிப்பா, உன்னோட நம்பிக்கைய நான் எப்பவுமே இழக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட பணத்தை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நகையும் பணமும் இருக்கிற அந்த பையன் அவங்க இடுப்புல வாங்கி சொருவிக்கிட்டாங்க. பாட்டி, பணத்தை எல்லாம் பத்திரமா வைக்கிறது இருக்கட்டும். அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? சாப்பாடு தயாரா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. ஆமா பாட்டி, வா 3 பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம். நீ இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். பாட்டியால வேண்டான்னு சொல்ல முடியல. உள்ள போய் உக்காந்தாங்க. ராமையா லக்ஷ்மி கூட சேர்ந்து சூடா நல்லா சமைச்ச சாப்பாட்டை வயிறார சாப்பிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான் தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டி அந்த பணப்பைய பத்திரமா எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராமையா ரொம்பவும் நம்பிக்கையோட அவன் சம்பாதிச்சத பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். ஆனா அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு பெரிய கவலையா மாறப்போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படியே 2 நாள் போச்சு. ராமையாவும் லக்ஷ்மியும் ஒரு நாள் சந்தைக்கு போனப்போ வீட்டுல பாட்டி மட்டும் தனியா இருந்தாங்க. அன்னைக்கு ஆகாயம் கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. சரியா அப்பதான் ஊரோட எல்லையில இருந்து யாரோ ஒருத்தங்க நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஆளை பார்த்த உடனே பாட்டியோட கண்ணுல இருந்து கண்ணீர் பயங்கரமா கொட்டுச்சு. அவன் கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு அசதியா இருந்தான். அவனுடைய முகத்தை பார்க்கும்போது 10 நாளா சாப்பிடாத மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டி கண்ணில வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு உத்து பார்த்தாங்க. ஆமா, என்ன அடையாளம் தெரியலையாமா? நான் தாமா உன் புள்ள சூரிமா. இத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்திருக்கம்மா. டேய் சூரி, என் பிள்ளையாடா நீ? எங்கப்பா போயிருந்த இவ்வளவு நாள்? இத்தனை நாளா உன்னை பெத்த தாயை தவிக்க விட்டுட்டு ஏண்டா என்னை விட்டு போன? நான் என்னடா பாவம் பண்ண? இத்தனை நாளா உன்னை பார்க்க மாட்டேனான்னு கண்ணு பூத்து போற அளவுக்கு காத்திருந்தேன்டா. ஆமா, பசிக்குதுமா. என் தொண்டையெல்லாம் வறண்டு போகுதுமா. 3 நாளா நான் எதுவுமே சாப்பிடவே இல்லைம்மா. சாப்பிட எதனா இருந்தா கொடுமா. ஐயோ, என் புள்ள பசின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சே. இருப்பா, அம்மா இப்பவே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வேக வேகமா உள்ள போனாங்க. புள்ளைக்காக அவங்க பாசத்தோட சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. வேக வேகமா சமைச்ச சாப்பாட சூரியும் வேக வேகமா வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சான். சூரி அள்ளி அள்ளி பசியோட அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாட்டியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. இப்போ சூரி சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே, அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேம்மா. ₹1000 கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல. நம்ம ஊருக்கு வெளியில சில பேர் அந்த கடனுக்காக என்ன அடிக்க வந்திருக்காங்கம்மா. இப்பவே அந்த பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா உன் புள்ள உனக்கு இருக்க மாட்டான். எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுமா. ஐயோ கடவுளே, என்கிட்ட ₹1 கூட இல்லையேப்பா.
ஏதோ ராமையாவோட குடும்பம் இருக்கிறதுனால தான் நான் ஒரு 2 வேளையாவது நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு காசை எப்படிப்பா கொடுப்பேன்? அம்மா, என் உயிர் போகுதுன்னு சொல்கிறேன், அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? அந்த ராமையா பெட்டியில் பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எனக்கு கொடுமா. இப்போவே அவங்க காலில் விழுந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை திருப்பி தரேன். அதை நீ பெட்டிக்குள்ளேயே வச்சிடு. வேண்டாப்பா, அது ராமையா ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். அவனை என்னால எப்படிப்பா ஏமாத்த முடியும்? அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நான் போகிறேன். அவங்க எப்படியும் என்னை கொன்னுடுவாங்க. என் பணத்தை பார்க்கவாவது வாமா. பாவம் பாட்டிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஒரு பக்கம் கண்கலங்கி நிக்கிற புள்ள, இன்னொரு பக்கம் ராமையா அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை, ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. கடைசியில ஜெயிச்சது என்னவோ முட்டாள்தனமான தாயோட பாசம்தான். ராமையா சேர்த்து வச்ச பணம், லக்ஷ்மியோட தங்க தாலி, இது எல்லாத்தையுமே கை நடுங்க நடுங்க புள்ளக்கிட்ட கொடுத்தாங்க. இந்தாப்பா, இத பணம்னு நினைக்காத. ராமையா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இது. இதை உனக்கு கொடுக்கும்போது என் உசுரே போற மாதிரி தான் இருக்கு. ஆனா உன் உசுரை காப்பாத்துறதுக்காக என் உசுரை நான் பணயமா வைக்கிறேன். தயவு செஞ்சு கடனை அடிச்சிட்டு பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடு. சரிம்மா, 1 மணி நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்துட்டு நான் வேகமாக திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி சூரிய பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். பாட்டி வீட்டு வாசல்லையே உக்காந்துக்கிட்டு பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி 2 கூட புள்ள வரவே இல்லை. பாட்டி பார்த்தாங்க. எப்ப புள்ள வருவானா மாட்டானா, இந்த சந்தேகம், இந்த பாசம் பாவம் அந்த பாட்டிய அன்னைக்கு நாள் முழுக்க உருக்கி எடுத்துருச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சந்தையில இருந்து ராமையா வர நேரமும் பக்கத்துல வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல ராமையா லக்ஷ்மி 2 பேரும் மாட்டு வண்டியில வந்து இறங்குனாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாட்டியோட முகத்தை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாட்டியோட கண்ணு செவந்து போயிருந்துச்சு. உடம்பெல்லாம் நடுக்கமா இருந்துச்சு. என்ன பாட்டி, ஒரு மாதிரியா இருக்க? ஜுரம் அடிக்குதா என்ன? ராமையா, என்ன மன்னிச்சிடுப்பா. நான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னாச்சு பாட்டி, என்ன சொல்றீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் என் புள்ள சூரி வந்தான். அவனுடைய உசுரை எடுக்க ஆட்கள் வர்றதா சொன்னான். அதை காப்பாத்த பணம் வேணும்னு சொன்னான். அவன் உசுரை காப்பாத்த உன் பணத்தை அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஆனா போனவன் திரும்பி வரவே இல்லை. அதை கேட்டதுமே ராமையாவோட தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. லக்ஷ்மியோட கண்ணுலையும் கண்ணீர் வந்துருச்சு. அந்த பணம் வெறும் காகிதம் கிடையாது, அது அவங்களுடைய கனவு. பாட்டி, என்ன பாட்டி செஞ்சு வச்சிருக்கீங்க? உங்களை நான் என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேனே. உங்களை நம்பி கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொடுத்தனே. அதில் இருந்தது என் பொண்டாட்டியோட தாலி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் பிள்ளைக்கு நீ எப்படி கொடுப்ப? இத்தனை நாளா உன்னை பார்த்துக்காதவன் இப்போ வந்து பணத்தை கேட்டா நீ கொடுத்துடுவியா? ராமையா, அவன் ஏன் உசுறு போயிடுமா, என்ன கொன்னுடுவாங்கன்னு சொல்லி அழுதாண்டா. பெத்த பாசம் உன் கண்ணை மறைச்சிடுச்சு பாட்டி. அதுக்காக நான் கஷ்டப்பட முடியாது. இப்பவே போ, உன் புள்ள எங்க இருக்கான்னு தேடு. அவன் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசலை மிதிக்காத. உன்னை நம்பினதுக்கு எனக்கு இது நல்ல தண்டனை தான். ராமையா கோவத்துல சொன்ன அந்த வார்த்தை பாட்டியோட மனசுக்குள்ள முள்ளு குத்தன மாதிரி குத்திக்கிச்சு. மறு வார்த்தை கூட பேசாம அந்த இருட்டுல அந்த குளிர்ல தான் புள்ளைய தேடிக்கிட்ட அந்த அம்மா போனாங்க. பாட்டி ஊர் முழுக்க அலைய ஆரம்பிச்சாங்க. புள்ள சூரிய பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சாங்க. அப்பதான் அவங்க புள்ள சூரி அந்த பணத்தை வச்சு சூதாட்டம் ஆடுறான் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு அவங்க போனாங்க. சூரி, கையெடுத்து கும்பிடுறேன்டா, ராமையாவோட பணத்தை குடுறா. ராமையா அந்த பணத்துக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டான். லக்ஷ்மியோட நகையை கொடுத்துடுடா. வாயை மூடிக்கிட்டு போயிடு. அதெல்லாம் எப்போவோ செலவாயிடுச்சு. இங்க வந்தினா உன்னை நான் கொன்னுடுவேன். புள்ள அப்படி சொன்னது கேட்டு பாட்டியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவங்க அழுதுகிட்டே ஊர் எல்லையில இருக்கிற பாலடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட போய் உக்காந்துருந்தாங்க. பனி பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் கையாலேயே என் குடும்பமா இருந்த ராமையாவோட குடும்பத்தை நான் அழிச்சிட்டேனோ அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வந்துச்சு. இன்னொரு பக்கம் ராமையாவுக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அம்மா மாதிரி இருந்த ஒருத்தங்கள தேவையில்லாம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டான். அப்பதான் லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட ராமையா கிட்ட வந்தா.
ஏங்க, பணம் போனா போகுது, நகையும் போனா போகுது. ஆனா பாவம் அந்த வயசான பாட்டி என்ன ஆனாங்களோ, இந்த குளிர்ல பாட்டி எங்க போனாங்களோ. அவங்க பண்ணது தப்பாவே இருக்கலாம், ஆனா அதுக்காக அவங்கள அந்த அளவுக்கு திட்டுறது தப்பு இல்லைங்க. இப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உண்மைதான் லக்ஷ்மி, கோவத்தில் நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். ஆனால் பாட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா, அவங்கள போய் தேடி பார்க்கலாம். ராமையா லக்ஷ்மி 2 பேருமே ஊர் முழுக்க தேடினாங்க. கடைசியில ஊர் எல்லையில இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போனாங்க. அங்க ராஜம்மா பாட்டி தரையில விழுந்திருந்தாங்க. அவங்க கையில எதையோ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, பாட்டி, எழுந்திரி பாட்டி. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு பாட்டி. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ராமையா பாட்டியை தொட்டு பார்த்தப்போ அவங்க உடம்பு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிருந்துச்சு. அவங்க கண்ணு திறந்துதான் இருந்துச்சு, ஆனா கண்ணுல உசுர் இல்ல. அப்ப அவங்க கையில லக்ஷ்மியோட தங்க சங்கிலி இருந்துச்சு. ஆமா, நேத்து ராத்திரி பாட்டி புள்ள கூட சண்டை போட்டு அவன்கிட்ட அடி வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சங்கிலியை மட்டும் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா வாங்கின உதைக்கும் அந்த குளிருக்கும் அவங்க உசுறு போயிடுச்சு. பாட்டி, எனக்கு என் நகை முக்கியம் இல்ல பாட்டி. உன்னோட உசுரை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல பாட்டி. தயவு செஞ்சு எங்களை அனாதையா ஆக்கிடாத பாட்டி. பாட்டி, என்னை மன்னிச்சிடு பாட்டி. படிப்பறிவில்லாதவன், ஒரு அம்மாவோட பாசத்தை புரிஞ்சிக்க தெரியாதவன். இந்த குளிர்ல உன்னை வெளியில அனுப்பிட்டனே, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டனே. பணம் போனா வரும், நகை போனா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நீ போனா உன்னை எங்கிருந்த நான் திரும்ப கூட்டிட்டு வருவேன். என்னோட கண்ணீர் உன் உசுரை திரும்ப கொடுக்காதா? நீ மறுபடியும் எழுந்து வீட்டுக்கு வந்துட மாட்டியா? இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அந்த ஊர் தலைவருக்கும் விஷயம் தெரிஞ்சது. உடனே தலைவரும் அங்க ஓடி ஓடி வந்தாரு. ராமையா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீ அந்த அம்மாவை நம்பல, அவங்க கிட்ட கோச்சிக்கிட்ட. இப்ப நீ அழுது புலம்புற மாதிரி அந்த அம்மாவோட உயிர் போயிடுச்சே. பேசும்போது எப்பவும் யோசிச்சு பேசணும். உன் பேச்சால இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, அதை திரும்ப கொண்டு வர முடியுமா? ராமையா பக்கத்துல இருந்து பாட்டிக்கு ஈமச்சடங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சான். அவன் பெத்த அம்மாவை விட அவன் நல்லாவே அந்த பாட்டிக்கு செஞ்சான். அன்னையில இருந்து ராமையா பாட்டியோட படத்தை அவனுடைய வீட்டுல வச்சு தினமும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏங்க, பாட்டி பணத்தை இழந்துட்டாங்கன்னு நாம அவங்கள கோவமா திட்டணும் இல்லையா? ஆனா அவங்க பாத்தீங்களா நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பாசத்தை விட எதுவுமே முக்கியம் இல்லைன்னு. உண்மைதான் லக்ஷ்மி, பணம் என்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராது. நம்ம பாட்டியோட மனசுக்குள்ள இருந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பாசத்தை விட பணம் முக்கியம் இல்லைன்னு நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பை யாருமே செய்ய மாட்டாங்க. ராமாபுரத்துல ராஜம்மா பாட்டியோட கதை ஒரு சரித்திரமா இருந்துடுச்சு. ஆனா அது உண்மைதான் இல்ல. மனுஷங்களுக்கு நடுவுல பாசம் இருக்கும், ஆனா பணம் வந்துச்சுன்னா அந்த பாசம் எங்க போகும்னு தெரியல. மனுஷங்க நாம ஒரு நொடியில ரொம்ப கோவப்பட்டுடுறோம். அந்த கோவத்துல யாருன்னு பாக்குறதுல என்னன்னு பாக்குறதில்ல. வாய்க்கு வந்தபடி பேசி அவங்கள நோகடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க இல்லையேன்னு வருத்தப்படுறோம். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா?